காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் வந்து யார் யார் எடுத்துக்கலாம், யார் யார் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக வந்து காலிஃப்ளவர் வந்து நம்மளோட உணவில் வந்து தினமும் எடுத்துக்கலாம்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எதனால் சொல்கிறேன்னா, இதில் வைட்டமின் சி அண்ட் மெக்னீஷியம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்ம பாடியில் வந்து இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தும். அடிக்கடி வந்து எனக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம பாடியில் இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டு குறைக்கிற ரொம்ப ஒபிஸாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால மதிய உணவுக்கு வந்து ஒரு 200 கிராம் கூட வந்து மேக் பண்ணி தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் வந்து ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ண, முக்கியமாக வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு கூட வந்து நீங்கள் உணவில் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். கார்டியக் பேஷண்ட்டு மெயினாக வந்து தயவு பண்ணி வந்து காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. பக்கவாதம் வர்றது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் காலிஃப்ளவர் ரெகுலராக உங்கள் உணவில் சேர்க்கும்போது பக்கவாதம் வராமல் கூட வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணும். மெயினாக வந்து நீங்கள் யாரும் எடுத்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தைராய்டு பேஷண்ட்ஸ் மட்டும் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.